வணக்கம் சார். வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல். சிவி சண்முகம் தவிர மற்ற எல்லா எம்எல்ஏக்களும் மீண்டும் அதிமுக எடப்பாடி அணிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது என்ன ஆச்சுன்னு சொன்னால் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. 5ஆம் தேதி போய் விஜய் இதை கொடுத்தாரு. அதில் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு கொடுக்காமல் காங்கிரஸ் ஆதரவு பார்த்து கொடுத்த உடனே சட்டப்படியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடணும். அப்படி இல்லைன்னா மெஜாரிட்டி இருக்கணும். எப்போ இவர் காங்கிரஸ் எழுதிட்டோன்னா மெஜாரிட்டியை கொண்டு வந்துட்டார். இதுக்கு நடுவில் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. எங்கள் கிச்சன் கேபினெட்டில் ஒரு பக்கம் உதயநிதி பர்சனலாக விஜய் வரக்கூடாது என்று ஃபீல் பண்ணார் என்ற ஒரு காரணமும், இன்னொன்று மேடம் தம்பி உட்கார வேண்டிய சேரில் விஜய் உட்காரலாமா அப்படின்னு 4ஆம் தேதி இரவு முதல் உணவு உண்ணாமல் இருந்ததால் ஸ்டாலின் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க இந்த நேரத்தில் டீப் ஸ்டேட்டின் ஒரு ஏஜென்ட்டான மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணுவின் எடிட்டர் அவர் பேசி திரு ரஜினிகாந்த் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது, அதில் அதிமுக திமுக அமைச்சர்கள் கூட்டணி இல்ல முதல்ல போட்டது ரஜினிகாந்த். இதற்காக திரு ரஜினிகாந்த் அவருக்கு ஃபோன் செய்ய மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணு எடிட்டர் ராம் ஃபோன் செய்ய ஸ்டாலினை ஆறுதல் சொல்வதற்கு இதில் போய் சந்தித்தார், அவருடைய இல்லத்தில் போய் சந்தித்தார். ஆனால் இதுக்குள்ள இபிஎஸ்க்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்சப்ப இல்லை, நாங்கள் வந்து எங்கள் அமைச்சரவைன்னா வர்றோம், இதில் இவர் தலைமையில் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை விஜய்க்கு போட்டின்னா அதே மாதிரி அதை விட சூப்பர் ஸ்டார்னா இன்னும் சூப்பராக எடுபடும்னாங்க. இல்லை அதுக்கு ஒத்து வரலன்னா இதுக்கும் சரி அடுத்து வந்த இபிஎஸ் முதல்வர் என்பதற்கும் கம்யூனிஸ்ட் ஒத்துக்காமல் போய் லெட்டர் கொடுத்துட்டாங்க கவர்னர்கிட்ட, எங்களுடைய ஆதரவுன்ட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் இந்த இதுக்குமே ஒத்துக்கலன்னு திருப்பி இன்னொரு பிளான், ரஜினி இல்லை இபிஎஸ் இல்லை, தமிழகத்தில் இதுவரை இல்லாததாக முதன்முறையாக பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த முதல்வர்னு அப்போ தான் திரும்ப பேரை கொண்டு வராங்க. அதுவும் எடுபடாமல் போக நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு இவர் போகிறார், போய் கவர்னரை சந்திக்க போகிற பொழுது நாங்கள் லெட்டரை கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு எங்கள் எம்எல்ஏ இதில் இருக்கார், அங்கே இருக்கார், விழுப்புரம் போயிருக்காருன்னு சொல்லிவிட்டு திருமாவளவன் நான் மெயிலில் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாரு, ஐயுஎம்எலும் சொல்லிட்டாங்க. இவர் போய் சொல்லி 8ஆம் தேதி அன்னைக்கு பதவியேற்புக்கு ஏற்பாடெல்லாம் கவர்னர் பண்ணுறப்ப இவர் பங்களாவில் இருக்கிற நேரத்தில் ஐயுஎம்எல் இங்கே பேட்டி கொடுக்குறாங்க, நாங்கள் திமுகவோடு தான் இருக்கோன்ட்டு. ஸோ திருப்பி தள்ளி போடப்பட 9ஆம் தேதி இது எல்லாமே ஃபெயிலாக மீண்டும் ஒரு வழியாக லெட்டர் கொடுத்து 10ஆம் தேதி பதவி ஏற்றுட்டாங்க. இப்போ 10ஆம் தேதி பதவி ஏற்று 13ஆம் தேதி அன்னைக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்போ இதுக்கு நடுவில் இந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் அவருடைய மாமியார் ரோஜா மலர் அவங்க எல்லாம் முதலில் நான் 5ஆம் தேதி இபிஎஸ் சந்தித்து கேட்டப்ப அவர் நான் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி சொல்கிறேன்னு எதுவும் பிடி கொடுக்கல. உடனே அந்த இவங்களுடைய வார் ரூம் திரு செங்கோட்டையன், ஆதவர்ஜுன் மற்றும் இன்னும் பலர் பேச செங்கோட்டையன் உடனே இவருக்கு ஃபோன் பண்ணுறாரு, நம்ம கோவையைச் சேர்ந்த அமைச்சர் இவருக்கு இப்போ வேலு இவருக்கு. அவர் என்ன சொல்கிறார், கோவையில் நான் ஒரு சீட்டு தாங்க ஜெயிச்சிருக்கேன், எங்கிட்ட பெருசாக டீம் இல்லை, அதனால நீங்கள் சிவி சண்முகம் பிடிங்க. வடபகுதியில் நிறைய ஜெயிச்சிருக்காரு, அதுலேயும் 15 பேர் வன்னியராக இருக்காங்க. பட் கோவையில் கொங்கு பகுதியில் வெற்றி பெற்றவர்களில் பெரும்பாலானவர்கள் கொங்கு வேளாளர் சமுதாயம். அவர்கள் எனக்கும் பழக்கம், செங்கோட்டையனுக்கும் எல்லாருமே அண்ணே மாமன் கூப்பிடுற அளவுக்கு அவரால் வளர்த்து விட்டார், அதனால் நீங்களும் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது முயற்சி பண்ணுறப்ப இன்னொரு பக்கம் தளவாய் சுந்தரம், இந்த விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையான்னு ஒரு பகுதியாக எடுக்க கிட்டத்தட்ட 36 எம்எல்ஏக்களை பிடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க நாங்கள் அங்கே போய் ஆதரவு கொடுக்கலாம்னு சொல்லி பேசுகிறப்ப இந்த பக்கம் அதை பிடிச்சி இதுக்குள்ளே அந்த இபிஎஸ் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸில் போய் நாம் மீண்டும் ஆட்சி அமைக்கிறோம் திமுக ஆதரவோடுன்னு சொல்லி லெட்டரை கையெழுத்து வாங்கியிருக்கார் இபிஎஸ். ஆனால் இது கடைசியில் இதெல்லாம் ஆன உடனே அன்னைக்கு போலிங் பண்ணுறப்ப 13ஆம் தேதி அன்னைக்கு சட்டசபையில் மந்திரி விஜய் ஆட்சிக்கு நம்பிக்கை கூறப்பட்டவை 25 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் இவர் தலைமையில் இருக்கிறவங்க ஆதரவும் எதிர்த்து 22 பேரும் போட்டாங்க. திமுக ஓடிட்டாங்க, அதாவது இந்த ஆட்சியை நாங்கள் எதிர்க்கிறோன்னு கூட ஓட்டு போடல. ஸோ இந்த 25 பேரும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ இந்த வழக்கில் மகாராஷ்டிரா வழக்கில் உங்களுக்கு கட்சி தான் மெயின், ஸோ கட்சி தலைமை கீழே தான் கட்டுப்படணும்னு ஒரு இதுவும் சொல்கிறாங்க. பட் சாதாரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி தங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்தார்னா அந்த லெட்டரை கொண்டு போய் தான் சிஎம் போஸ்ட்டுக்கோ பிஎம் போஸ்ட்டுக்கோ கேட்பாங்க. பட் இதை பெரிது பண்ண இதே நேரத்தில் விஜய் அவர்களும்
பல்வேறு கரூர் வழக்கு சிபிஐக்கு பதிலாக இங்கே ஹைகோர்ட்டுக்கு மாற்றணும்னோ வேறு சில வழக்குக்காக அபிஷேக் மனு சிங்வியை இங்கே வர வச்சு விஜய் பர்சனலாக சந்தித்தார். அவர் சொன்னார், இது ரிஸ்க்கு, இந்த 25 பேரை சேர்க்கறது ரிஸ்க்கு. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏக்கு 20 ஸ்வீட் பாக்ஸுகள் அல்லது ஒரு சோஃபா செட் என்ற ரீதியில் பேசி 36 பேர். சோஃபா செட்டு 20 ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் ஒரு சோஃபா செட்டா? ஓ சரியா? ஸோ பேர் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். 20ன்னு தனியாக சொல்ல வேண்டான்னு. சரியா? இப்படி பேசி வரதாக இருந்தது. இவங்களை சேர்த்துக்கிட்டா இதுக்கு நடுவில் நான் இது சிபிஐ கோருவேன்னு அமமுக டிடிவி சொன்னார். இவங்கெல்லாம் கேட்க அதை ஒத்தி வச்சாங்க. இப்போ இதில் இவங்க போய் லெட்டர் கொடுத்துருக்காங்க. சட்டமன்ற குழு தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார், கோவை இவர் ப்ளஸ் கொறடாவாக சி விஜயபாஸ்கர். இந்த தரப்பில் இவர் முதலமைச்சர் ஆவதற்கு கையெழுத்து வாங்கினதை வச்சுக்கிட்டு தலைவராக இபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு அவர் கொறடாவாக இவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை போட்டார்னு சொல்லி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொடுத்த கொறடா உத்தரவான விஜய்க்கு எதிராக ஓட்டு போட வேண்டும் என்பதை மீறினார்கள் என்று தகுதி நீக்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க இவங்களை தகுதி நீக்கம் பண்ணணும்னு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு பெரிய விஷயம் நடந்தது. அதாவது இப்போ என்ன இருந்தாலும் கம்யூனிஸ்ட் வெளியிலேருந்து ஆதரவு. ஸோ அவங்க 4 பேர் போனால் சிக்கலில் தான் இருப்போம்னு சொல்லி ஒரு 10 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்தும் ஒரு 11 திமுகவிலிருந்தும் வருவதற்குரிய ஏற்பாடுகள். 25 டார்கெட்டு 20 எடுக்கணும்னு, அதில் 4 வந்துட்டாங்க. இன்னும் 2-3 அடுத்த ஓரிரு நாட்கள்லையும். திமுகவின் உதயசூரியன் வெற்றி பெற்ற 4 பேரும் மாற்று கட்சியினர், கட்சியிலிருந்து ஒரு 7 பேரோடையும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜவாஹர்லாலாம் நீங்கள் சொல்கிறீங்க? நான் பேரெல்லாம் வரலைங்க ஐயா. நமக்கு வந்த தகவல் 11/4 உதயசூரியன் டிக்கெட்டுன்னு இதுவும் இருக்குது, நீங்கள் மதிமுகவும் இருக்குது. சரியா? ஸோ 5 பேரோ 6 பேரோ ஜெயிச்சிருக்காங்க. 3 முஸ்லீம் கட்சி, 2 இவர், இன்னும் ஏதோ ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படி ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு. அவங்களுக்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு அதுலேயே திருப்பி ஜெயிக்கணும். இதில் அவங்களுக்கு சீட்டு கொடுப்பேன்னு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக 60 அல்லது 3 சோஃபா செட்டு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறது. இப்போ இதில் என்னென்னா, முதல் நாள் 3 பேர் ராஜினாமா பண்ணாங்க. அதில் மதுராந்தகம் மரகதம் குமாரவேல் சீட்டில் மட்டும்தான் தாவேக்கா 2வது வந்துச்சு. மீதி 2 தாராபுரம் மற்றும் பெருந்துறையில் தாவேக்கா 3வது இடத்துக்கு தான் வந்துச்சு. ஸோ ஏடிஎம்கே உடைய கோட்டைகள். ஸோ இதனால உங்களுக்கு கொடுப்போமா இல்லை வேற நல்ல கேண்டிடேட்டை போட்டு நாங்கள் எடுப்போமான்னு இருந்தது. இப்போ என்னன்னு சொன்னால், அந்த 4 பேரும் கொறடா உத்தரவை மீறியவர்கள் என்ற வழக்கு பெட்டிஷன் ஏற்கனவே இருக்கிறதுனால அவர்கள் ராஜினாமை ஏற்பது சிக்கல் வரும்னு நான் முந்தா நேற்று பேசினேன். நேற்று இன்பதுரை அதை சுட்டி காட்டி போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ சபாநாயகர் என்ன செய்யக்கூடும்னு பார்த்தால், பிளந்து விட்டது கொறடா உத்தரவுக்கு முன்னாடி பிரிஞ்சதுனால நான் இவர்களை அதிமுக 1 இவர்களை அதிமுக 2 என்று பண்ணிட்டு 2 அதிமுக இருப்பதால் இரட்டைலையை முடைக்க முடியும். இப்ப அதிமுகவை கைப்பற்றுவதற்கு ஒரு புதிய அம்மா பல 100 இல்லை 1000 கோடி வரை வைத்துக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இப்போ அதிமுக 1 அதிமுக 2ன்னு போய் மாற்றதை விட 2 பேரும் ஒன்று சேர்ந்துடலாம். இந்த 4 பேரை எலெக்ஷனில் நிற்காதபடிக்கு தகுதி நீக்கம் செய்யலாம் என்று ஒரு பேச்சுவார்த்தை வந்து, இதில் 3 பேரை தவிர, அதாவது திரு வேலுமணி, திரு சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் தவிர மீதி பேர் எல்லாத்துக்கும் மாவட்ட செயலாளர் தராங்கன்னு நேற்று வரை இருந்தது. நேற்று மாலை பேச்சில் அதைக்கும் மேலே ஏதோ விட்டு 2 பக்கமும் இன்னும் கொஞ்சம் காம்ப்ரமைஸில் ஏதோ வந்ததாக தகவல் வருது. ஸோ இப்போ இன்னைக்கு சிவி சண்முகமும் விஜயபாஸ்கரும் அங்கே போயிட்டாங்க சபாநாயகரை சந்தித்து அந்த பழைய லெட்டரை வாபஸ் வாங்குறதுக்கு. இதை இவங்க குழப்பிக்கிட்டு நம்ம யூடியூப் மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் சிவி சண்முகம் ராஜினாமான்னு ஓட்டினாங்க. ஸோ இன்றைய நிலையில் அந்த 4 பேரை தகுதி நீக்கம் செய்வதற்கு பார்ப்பாங்க. ஸோ தட் இரட்டையிலையும் இதுவும் காக்கப்படும்னு சொல்லிட்டு, இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. இன்னைக்கு இவரை போய் பார்க்குறாங்க. இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா, இந்த அம்மாவும் இப்போ கூட வந்துட்டாங்களே, இவங்க கூட புதுசா கட்சி வந்து முதல்ல வந்தப்போ வந்தாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த 20 சொன்ன இல்லையா ஒரு சோஃபா செட்டுன்னு, அதை ஃபண்டு பண்றது அவங்க தான். அவங்க கட்சியில அவங்களும் இப்போ இபிஎஸ் கூட வந்துட்டாங்களே. இபிஎஸ் கூட தான் இருக்காங்க. அவங்க தான் புதிய அம்மாவாக ஆயிட்டு இருக்காங்க. கட்சி அவர்கள் கைப்பற்றாமல் தடுக்கிறதுக்கு ஒத்துமை வேணும் அப்படின்னு இப்போ திருப்பி சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த 4 பேர் போயிருக்காங்க. மீதி 43 பேரை காப்பாற்றணும்னு பாக்குறாங்க. 7 பேர் 42 பேர் 4 பேர் தானே போயிருக்காங்க. 43 தான் மிச்சம். அம்மாவையும் புதிய அம்மாவையும் சேர்த்தா 43. ஸோ அதுதான் இன்றைய நிலைமை. பட் இந்த நேரத்தில் விஜயை வழிகாட்டுவது ஒரு மிக
திறமையான முன்னாள் கிளி ஜோசியர், இன்னைக்கு ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். அவர் ஜோசியப்படியாக விஜய்க்கு அகில இந்திய பிரதமராகும் வாய்ப்பே இருக்கிறது பேட்டியில கூட சொல்லியிருந்தாரு. அதனால காங்கிரஸ் கூட்டணியை கழட்டி விடுவது நல்லது என்றும் சொல்லியிருக்கிறார்னு சொல்லப்படுகிறது. அதனால காங்கிரசின் 5 எம்எல்ஏக்களும் தங்கள் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணையலாம். அவங்க 5 பேரும் வந்தாங்கன்னா கட்சி தாவல் வராது. ஏன்னா ஏற்கனவே பீகார்ல இருக்கிறதே 5 பேர். ஸோ அவங்களுக்கு உரிய ஸ்வீட் பாக்ஸ் 2 பேர் அமைச்சரே ஆயிட்டாங்க, மீதி பேருக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து விட்டால் அவங்க 5 பேரும் வந்துட்டா சேஃப் ஆயிடுது. ஸோ இவர் விஜயுடைய செல்வாக்கால் 2029 தேர்தலில் கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திராவில் 10 சீட்டில் நின்று எம்பி தொகுதிகளில் நின்று தமிழகத்தில் இருக்கிற ஒரு 40ஓடு அங்கேயும் நின்று ஒரு 50 சீட்டு ஜெயிச்சும் நல்ல ஆட்சி. அவருடைய பிரபலங்கள் ரூட்ஸ் மீடியாவுடைய டெக்னிக்கால் 34இல் 150 சீட்டை எடுத்து பிரதமராகுவதற்கு ஒரு முன்னிலையில் இருக்கலாம் என்றும் ஒரு பிரச்சாரம் ஓடுகிறது. ஆனாலும் இன்றைக்கு மோடியை சந்தித்து விட்டு நாளைக்கு திரு ராகுல் காந்தி, சோனியா காந்தி மற்றும் பிரியங்காவோடாக ஒரு இரவு விருந்தும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதுக்கு இதெல்லாம் பேசி முடிவு பண்ணிடுவாங்க. இல்ல, இது கொஞ்சம் இன்டர்னல் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த ஆட்சி நீங்க போய் சந்திக்கணும்னு வச்சுக்கோங்க. அசோசியேஷன் நேற்றுக்கு பார்த்தா குஷ்பு போய் மேடம் பார்த்தாங்க. ஆனால் ரவி மோகனால போய் பார்க்க முடியல. அவர் போய் வெறும் இந்த துறை அமைச்சர் இவரை தான் சந்திச்சார். நம்ம எக்மோர் கலை கலாச்சார அமைச்சர் தான் சந்திச்சார். இதை முதல்வரை சந்திக்க வேண்டும் என்றால் அவருக்கு 3 முகங்கள் தடுப்பு இருக்காம். ஸோ அதில் 2 பேருக்கு அரசாங்க பதவியே கொடுத்துட்டாங்க. அவர்களுக்கு மாதம் 2.5 லட்சம் ரூபா சம்பளத்தில் காரோடு திரு ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டிக்கு ஆலோசகர் பதவி கொடுத்துட்டாங்க. 3வது ஜெகதீஷ் பழனிசாமி ரூட்ஸ். ஸோ இந்த 3 பேரில் யாராவது ஒருவர் அஃபிஷியலாக லெட்டர் கொடுத்தால்தான் நீங்கள் விஜய் ஆஃபீஸ்க்குள்ளே நுழைய முடியும். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பூரில் ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஒரு புதிய இனோவா காரும் ஒரு புதிய பங்களாவும் அங்க இருக்கிற மணல் மாஃபியாக்கள் கொடுத்துள்ளார்கள் என்று வருகிறது. 20% மாதம் அனுப்ப வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம். அதுக்கு வேணும் சூப்பர் முதலமைச்சராக உள்ள வில்வித்தை பெயர் கொண்ட அவரோடு ஒப்பந்தம் ஆகிவிட்டதுங்கிறாங்க. அந்த வில்வித்தை பெயர் கொண்ட அமைச்சரோடு பில்டர்ஸ் அசோசியேஷன் எல்லாம் போய் சந்திச்சு, இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சந்தித்து கைட்லைனை பெருசாக ஏற்றக்கூடாது என்ற கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஸோ ஆட்சி செட்டில் ஆகுது. ஆனால் மக்கள் ஒரு பக்கம் பவர் கட்டு, ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு, இன்னொரு பக்கம் ஐயா கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பீங்களா? சொல்லுங்க. ஐபிஎல்ல 50 ரன் எடுக்கணும், 6 பால், ஒரே ஒரு ஓவர். என்ன 6 பால் 6 சிக்ஸர் அடித்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? பால் சிக்ஸர் போகுது, அடுத்த பால் நோ பால் 4 போகுது. அப்போ ஒரு பால் 11 ரன் ஆயிடுச்சு. இப்ப மீதி அந்த ஒரு பால் நோ பால் ஆனதுக்காக இந்த பால் அதுக்கு அந்த பால்ல இது கிடையாது, கேட்ச் பிடிச்சாலும் அவுட்டு கிடையாது. அப்ப இன்னும் 6 பால் இப்ப 40 ரன்னா குறையுது. இன்னொரு நோ பால் போட்டா வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இந்த ஆட்சி வந்த பிறகு அமைச்சர்கள் பேசுவது. டாஸ்மாக் அமைச்சர் என்ன சொல்றாரு? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது நிர்வாக சிக்கல் இருப்பதால் விரைவில் சரி செய்யப்படும். அப்புறம் என்ன சொல்றாரு? நாங்கள் டாஸ்மாகில் மதுங்கிறது பழைய வார்த்தைங்க, திராட்சை ரசம்னு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது விவிலிய ஆட்சி. ஸோ விவிலிய மொழிபெயர்ப்பு வைன்கிறதுக்கு திராட்சை ரசம். ஸோ டாஸ்மாகில் திராட்சை ரசம் விற்காவிட்டால் மக்கள் கள்ள திராட்சை ரசம் குடித்தும் கஞ்சாவிற்கும் அடிமையாவார்கள். அதனால் திராட்சை ரசம் விற்பனை அரசு செய்ய வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காருங்க ஐயா. அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர், நான் சுற்றுலாத்துறை அமைச்சரா சுற்றுச்சூழல் அமைச்சரான்னு தெரிலங்கிறாங்க. இன்னொரு அமைச்சர் கேமரா முன்னாடி ஒரு இந்த சூழ்நிலையில் சிரிச்சிட்டு மாட்டிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி சிக்ஸர் அடிச்சு, ஏன்னா நம்ம மீடியாவை பார்த்தா 5 வருஷமா எங்களுக்கு போட்ட ஆண்டை அவங்களுக்கு இதுவா இருப்போம்னு சொல்லிட்டு என்னமோ 5 வருஷம் ஆட்சி பண்ண மாதிரி போன ஆட்சியின் மீட்சி தொடர்ற நிலைமையிலேயே சட்டம் ஒழுங்கு இத்தனை குற்றங்கள்னு போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களும் லூஸ் பாலா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சரியாக விஜய் கேட்ச் பிடிச்சி பண்ணார்னா மக்கள் கொடுத்த ஆட்சியை காப்பாற்றி கொண்டு நல்ல பேர் வாங்கலாம். ஏன்னா 1977-80 எம்ஜிஆர் அவர்கள் லஞ்சமில்லாத நல்லாட்சி கொடுத்து ஆட்சி கலைச்சப்புறமும் மீண்டும் வந்தார். ஸோ அது மாதிரி ஒரு ஆட்சியை இவர் கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் பெருவாரியாக ஓட்டு
போட்டிருக்காரு. ஏற்கனவே ஒரு பவர் சென்டர் 3 முகங்கள்னு ஆல்ரெடி வெளியில் தெரிகிற அளவுக்கு இருக்குது. என்ன செய்ய போகிறான்னு பார்க்கணும்.